வணக்கம் நண்பர்களே. பூரிக்கிழங்கு யாருக்கு தான் பிடிக்காது? எல்லோருக்குமே பிடிக்கும். யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு ஒரு விஷயமே இல்லவே இல்லை. இந்த பூரிக்கிழங்கு அதிகமாக நம்ம வீடுகளில் செஞ்சு சாப்பிட்றத விட கடையில் போய் நான் சாப்பிட்டது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடையில்னா சின்ன சின்ன ஹோட்டல்கள், சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டு, தள்ளுவண்டி கடைகள், இங்கே நான் சாப்பிடும்போது தான் இதனுடைய ருசியும் தரமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் வீட்டில் இந்த மாதிரி செய்ய முடியலன்னா, வீட்டில் நம்ம தனி கோதுமை மாவு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் செய்வோம். ஆனால் கண்டிப்பாக கடையில் கொஞ்சம் மைதா இல்லை ரவை இந்த மாதிரி மிக்சடாக பண்ணி பூரி பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக, கவர்ச்சியாக, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கெடுதல்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. என்னதான் ஆயில் ஃபுட்டாக இருந்தாலும் ஓரளவு நம்ம மினிமமாக சாப்பிடும்போது அது கெடுதல் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு செய்யப்படுகிற இந்த கிழங்கு, இந்த பூரி கிழங்கு, இது கிட்டத்தட்ட ஒரு குருமா, ஒரு உருளைக்கிழங்கு குருமான்னு சொல்லிடலாம். ஸோ அதில் பச்சை பட்டாணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேரும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இந்த பூரிக்கு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் நேரங்கள்லையும் சரி, நிறைய நேரம் நான் அந்த ரோட்டு கடைகளில், இந்த சின்ன சின்ன கடைகளில் நான் போய் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் விதவிதமாக பூரிகளை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒவ்வொரு ஊர் விட்டு ஊர் மாறினாலும் சரி, நாடு விட்டு நாடு மாறினாலும் சரி, மாநிலம் விட்டு மாநிலம் மாறினாலும் சரி, ஆனால் இந்த பூரி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்னுடைய கவனம் போய்கிட்டு தான் இருக்குது. அதை போய் நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப ருசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த பூரிக்கிழங்குக்கு ஒரு அடிமை அப்படிங்கிறது சொல்கிறத விட அதை நம்ம ருசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ருசிக்கக்கூடிய ஒரு தேவையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஏன்னா இதை விட்டால் வேற உணவும் இல்லாத மாதிரியும் சில சமயங்களில் இருக்குது. ஸோ இதான் ரொம்ப அஃபோர்டபுளாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப தரமாகவே இங்கே நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா கடைகள்லையுமே நார்மலாக நல்லா தான் கொடுக்குறாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.